வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் தனோஜ். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல வாழ்ற அனைவருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற டிவி ரேடியோ டெக்ஸ், அதாவது வந்து செராஃபே என்ற ஒரு பில் வந்து எல்லா வீடுகளுக்கும் வந்திருக்கும். அந்த பில்லை பற்றி முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த பில்லை பற்றி கிடையாது, இந்த டிவி ரேடியோ டெக்ஸ். இதை வச்சு என்ன நடக்குது, எதற்காக இந்த தொகை போகுது, இந்த தொகையை வந்து இப்ப கட் பண்ண சொல்லியிருக்காங்களே, எப்பயில இருந்து இது கட் பண்ணப்பட போகுது, இதுக்கான வாக்கெடுப்பு எல்லாம் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்களாகிய நீங்கள் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல சரி எப்பவுமே சுவிட்சர்லாந்தை பற்றிய மெயினான வீடியோ மட்டும்தான் இந்த சேனல்ல வந்து கொண்டிருக்கும். அதாவது தகவல்கள், செய்திகள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கும். ஸோ சுவிட்சர்லாந்துல வாழ்றவங்க வந்து கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிரயோசனமா இருக்கும். அதே நேரம் வந்து எங்களுக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ நாங்க இப்ப செய்திக்குள்ள போவோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, இந்த செராஃபே அதாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 335 பிராங்குக்கு வந்து வருஷத்துக்கான ஒரு பில் வந்து ஆண்டு கடைசிகளில் வந்து கூடுதலா வரும். எதுக்கான பில்லுன்னு பார்த்தா டிவி மற்றும் ரேடியோ டேக்ஸ். ஆனா டிவி மற்றும் ரேடியோ டேக்ஸ் தானே என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. இப்ப என்னட்ட வீட்டை வந்து டிவி இல்லத்தானே, என்னட்ட வந்து ரேடியோ இல்லத்தானே, நான் பாவிக்கிறேன் என்று சொல்லவும் முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் வீடுகளில் வச்சிருக்கிற அனைவருக்கும் வந்து இந்த டேக்ஸ் பொருந்தும். ஸ்மார்ட் போன் மட்டும் கிடையாது, பழைய போன் வச்சிருந்தா கூட அதுல வந்து ரேடியோ நீங்க கேட்கக்கூடிய மாதிரி இருந்தா அதுவும் வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ ஸ்மார்ட் போன் மற்றும் டிவி சாதனங்கள் வந்து வீட்டில் வச்சிருந்தா கண்டிப்பா அனைவரும் வந்து இந்த டேக்ஸ் கட்டியே ஆகணும். கட்டாத பட்சத்துல வந்து பிரச்சனைகள் வரும். இல்ல நான் ஸ்மார்ட் போனே பாவிக்கிறேன், வீட்டை டிவியும் இல்லை ரேடியோவும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட வீட்டை இருக்கிற அந்த டிவிக்கான லைனை வந்து துண்டிக்க வேண்டும். அதாவது வந்து ஒரு லைன் இருக்கும், அந்த லைனை வந்து நீங்க கட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அதுவும் சில நேரம் வந்து அவர்கள் வந்து அதை வந்து சரிபார்ப்பார்கள். அப்படி சரிபார்க்கும் பட்சத்துல வந்து ஓகேன்னு பண்ணாதான் நீங்க இந்த டேக்ஸை கட்டாம வாழலாம். மற்றபடி கூடுதலா போன் இருக்கிற எல்லாருமே வந்து கட்ட வேண்டித்தான் வரும். ஸோ இந்த டேக்ஸ் வந்து நாங்க என்னது கட்டுறோம் சுவிட்சர்ல வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் வந்து மெயினா அறவுறது வந்து கவர்மெண்ட் தான். இந்த செராஃபே என்ற கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கும் இடையில வந்து செயற்படுறது, அதாவது வந்து அந்த காசை வந்து அறவுறதுக்காக வச்ச கம்பெனி தான் இந்த செராஃபே என்ற கம்பெனி. சோ இந்த கம்பெனி என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வசூலிக்கிற காசு எல்லாத்தையுமே வசூலித்து அரசாங்கத்திடம் அனுப்பி வைக்கும். அரசாங்கத்துல இதுக்குன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் கூட்டாட்சி வரி நிர்வாகம், அதாவது சுவிஸ் பெடரல் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அவைக்கு வந்து இந்த டாக்ஸை அனுப்பி வைக்கும். அங்கே இருந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த காசெல்லாம் எஸ்ஆர்ஜி எஸ்எஸ்ஆர் என்ற இங்கத்தைய ஒலிபரப்பு கூட்டுத்தாவனம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட இலவச ஒலிபரப்பு கூட்டுத்தாவனத்துக்கு போய் சேரும். அதாவது வந்து முழு பணம் அங்க போகாது, பெருமளவான பங்கு வந்து அவைக்கு வந்து போய் சேரும். அவைக்கு என்னதுக்காக இந்த பணம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல நடக்கிற கலை கலாச்சார விழாக்களா இருக்கட்டும் சரி, விளையாட்டு போட்டிகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் நடக்க வேணுமோ அதெல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஒளிபரப்புறதுக்கு எந்த காசு உதவுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க கட்ட போற இந்த டிவி டாக்ஸ். சோ இந்த காசை வச்சுதான் அவர்கள் வந்து இயங்கிக் கொண்டு வரார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இங்க சுவிட்சர்லாந்து ஃபுல்லா நிறைய ஸ்டுடியோக்கள் இருக்குது. அந்த ஸ்டுடியோக்கள்ல இருந்து செய்திகளா இருக்கட்டும் சரி, ஒரு சுவிட்சர்லாந்து பற்றிய ஒரு ஊடகத்தை வந்து ரன் பண்ணணும்டா அவர்களுக்கான அந்த தொகையை வழங்குவது யாருண்டா அரசாங்கம். அரசாங்கத்துக்கு அந்த டாக்ஸை கட்டுவது யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள். சோ இந்த தொகை வந்து ஒரு வீட்டுக்கு என்றபடிதான் அறவிடுவார்கள். ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபேமிலியா இருந்தா உங்களுக்கு இவ்வளவு தொகை என்று அறவிடுவார்கள். சோ இப்ப அறவிடப்படும் இந்த தொகையான 335 பிராங்க் வந்து கூட என்று சொல்லி 2023ஆம் ஆண்டு கையெழுத்து சேகரிக்கப்பட்டது. அதாவது வந்து ஒரு வாக்கெடுப்பு வரணும்னு சொன்னா 1,00,000 கையெழுத்துகள் கண்டிப்பா அவர்கள் சேர்த்திருக்கணும். சோ 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கையெழுத்து சக்சஸ்ஃபுல்லா 1,00,000 பேரை சேர்த்து 2024ஆம் ஆண்டு அரசாங்கத்திடம் வந்தது. அரசாங்கம் இதை வந்து முட்டாக நிறுத்துவதற்கோ அல்லது பாதியா குறைப்பதற்கோ சம்மதிக்கவில்லை. ஏனென்று பாத்தீங்கன்னா அதை குறைச்சா இங்க சுவிட்சர்லாந்தோட ஒலிபரப்பு கூட்டுத்தாவனங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் என்றதால வந்து அதற்கான இன்னொரு பிளானை அவர்கள் முன்மொழிந்தார். சோ அந்த ரெண்டு விஷயம் வந்து கனகாலமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலாக பரிந்துரைக்கப்பட்டு இப்ப வந்து முடிவுக்கு வந்திருக்கப்பட்டு பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மக்களிடையே வாக்கெடுப்புக்கு வரப்போகிறது. சோ இதுல வந்து அரசாங்கம் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடனடியாக தொகையை பெருசா குறைக்க முடியாது, 300 பிராங்க் வரையிலும் குறைக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 35-40 பிராங்குகளை மட்டும் இப்போதைக்கு குறைக்கலாம், வருங்காலத்தில் பார்க்கலாம் மிச்சத்தை என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். ஆனால் 200 ரூபாய் போதும், அதாவது வந்து 200 இஸ் இனஃப் என்று சொல்லி தான் அந்த பிளான் வந்து வாக்கெடுப்புக்கு வரப்போகுது. அதாவது வந்து 200 ரூபாய் மட்டும் போதுமான தொகை என்று சொல்லி ஒரு ஃபேமிலிக்கு 200 பிராங்க் போதுமானது
என்று சொல்லி வரப்போகுது. இதுக்கு கிட்டத்தட்ட பாக்க அரைவாசிக்கு கிட்ட குறையிற மாதிரி இருக்கிறபடியா அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் சரி, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பெரிய பிரமுகர்கள், அதாவது வந்து கிட்டத்தட்ட 47 பிரமுகர்கள் சேர்ந்து இல்ல அரைவாசியா குறைஞ்சா அந்த தொகை பற்றாக்குறையா வந்து அமையும். இது வந்து என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட கலை கலாச்சாரம் விளையாட்டு துறையில வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கார்கள். அப்படி என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போது பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட ஊடகத்துறைகள் வந்து முடக்கப்பட்டால், அதாவது வந்து பொருளாதார ரீதியாக வந்து முடக்கப்பட்டால் வெளிநாட்டை சேர்ந்த ஊடகங்களும் வெளிநாட்டை சேர்ந்த பத்திரிகைகளும் வந்து சுவிட்சர்லாந்துக்குள்ள கூடுதலாக ஆதிக்கம் செலுத்த வேண்டி வரும். அந்த நிலை வந்தால் சுவிட்சர்லாந்தோட கலை கலாச்சாரம் அழிவை நோக்கி செல்லும் என்று சொல்லி அந்த பிரமுகர்கள் சொல்லியிருக்கார்கள். அந்த பிரமுகர்கள் யாரெல்லாம் அடங்குகிறார்கள் என்று பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சொல்லி பெரிய பெரிய பிரமுகர்கள் அதுல இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த வாக்கெடுப்புக்கு கிட்டத்தட்ட எதிராகத்தான் வந்திருக்கிறார்கள். அதாவது வந்து உடனடியாக இப்படி குறைக்க கூடாது, தொடர்ந்து இருக்கணும் சொல்லி அவர்களோட எண்ணத்தை வந்து அவர்கள் சொல்லி அவர்களும் எதிர்ப்பு பிரச்சாரங்களை வந்து செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். சோ இந்த நியூஸ்ல வந்து இப்ப நீங்க உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 335 பிராங்க் வருடத்துக்கு நீங்க இந்த டிவி ரேடியோ டாக்ஸ் கட்டுவது சிறந்ததா இருக்கா, இல்லை அரைவாசியா குறைந்தால் நல்லதா? கூடுதலானவர்கள் வந்து அரைவாசியா குறைஞ்சா நல்ல மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். ஆனா இன்னொரு சைட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்து நாடு வந்து அவர்களோட ஒரு அந்த கலை கலாச்சாரம் விளையாட்டுத்துறையை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுக்கு மிக உறுதுணையாக இருப்பது இந்த காசு. அதாவது வந்து இந்த மீடியாக்கள் வந்து அங்கேயும் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதே நேரம் ஸ்டூடியோக்கள் ரன் பண்ணி கொண்டு அதெல்லாத்தையும் வந்து இந்த ஆக்களிடம் வந்து அறவுற தொகையில தான் கொடுத்து கொண்டு வரார்கள். ஆனாலும் இது ஏன் செப்பரேட்டா அறவுறார்கள் தான் தெரியல. அதாவது வந்து எங்களிடம் அறவுற அந்த இன்கம் டாக்ஸ்லயே வந்து சேர்த்து இதற்காக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து அதையே இவர்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம். ஆனா இதுக்கு தனியா வச்சு அறவுறது என்ன மாதிரின்னு சொல்லி சரியானதா இல்ல பிழையானதா உங்களோட கருத்தை வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும்டா நம்ம சேனல்ல இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு செய்தியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனோஜ். நன்றி, வணக்கம்.